ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிக்கன் குருமா தான் பார்க்க போறோம். ஏன்னா, பசங்களுக்கு வந்து சிக்கன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுறாங்க. அத என்னென்ன வடிவத்துல குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டியா பண்ணி காமிக்கலாம். சிக்கன ஒரே மாரி பண்ணாம, 2, 3 வீடியோ போட்டிருக்கேன் நானு. இப்போதைக்கு வந்து அந்த வரிசையில சிக்கன வந்து எப்படி பண்றோம் அப்படின்னாக்கா, குருமா மாரி வைக்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்கன் எப்படி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். லெக் பீஸா சின்னதா கட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த விங்ஸ் எதுனாலும் உங்க இஷ்டம் தான். அத வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை, கிராம்பு நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் தாளிக்க எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவை இது வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, முந்திரி வந்து உங்க ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், கசகசா, சோம்பு இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து தான் இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூள், ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, வெறும் பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். அப்படிங்கிற மிளகும் பச்சை மிளகா தான் காரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் எப்படி நம்ம வதக்கி எடுக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்புறமே குழம்பு தாளிக்கிறது எப்படி, குருமா பண்ணுறது எப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இதை வந்து வறுத்துட்டு வரணும். வறுக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எப்படி வறுக்கிறேன்னு பாருங்க. இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், இந்த அளவு போட்டா போதும். இதுல முதல்ல வந்து நம்ம சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன். நான் இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த கசகசா வந்து 1 ஸ்பூன் இருக்கும், போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. எண்ணெய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா இந்த இது வறுப்படுறதுக்கு தான், வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு, இப்போ பச்சை மிளகா போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீரியோ கட் பண்ணியோ போடுங்க. ஏன்னா பச்சை மிளகா முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். இதெல்லாம் டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த இதில் போட்டாலும் அந்த தோல் வெளியில் தோல் சூடாகும்போது வெடிக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, இப்படி கட் பண்ணியோ இல்லை கீரியோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா ட்ரையா வதக்கணும் அப்படின்னுலாம் இல்லை, ஏன்னா நம்ம குழம்புல வேற ஊற்ற போகிறோமா, அதுலேயும் நமக்கு வெந்துடும். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா தான் நீங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1 விட்டுட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கெட்டும் போகாது நமக்கு சீக்கிரம் குழம்பு. ஏன்னா தேங்காய் போட்டாலே குழம்பு கெட்டு போயிடும்னுவாங்க. அது வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். வெளியில வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட வெளியில கொஞ்சம் டைம் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் மத்தியானம் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கிட்டோமா, இதை வந்து அரைச்சிக்கணும். அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் செய்யறதுக்கான கடாயை வச்சுக்குவோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இதில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா, பட்டை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஸ்பைசஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. எது வேணாலும் போட்டுக்கலாம், வாசனைக்கு எதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இது இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி தான், அதனால் இதில் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வதக்கும் போது ஒன்றா வதங்கும். இப்போ இது ஆஸ் யூஷுவல் வந்து கழனி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிங்க. இல்லைன்னா வெறும் தண்ணி நீங்கள் ஊற்றிங்க. நான் நான்வெஜ் பொதுவாக நான்வெஜ் செஞ்சாலே கழனி தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். மீன் குழம்பாகட்டும் எல்லாத்துக்குமே 2வது தண்ணி 3ஆம் தண்ணி அரிசி களையும் போது எடுத்து வச்சுக்குவேன். இது இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை அரைச்சிடலாம். நம்ம
இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம குழம்புல ஊற்றும் போது நான் காமிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் வேணும்னு இல்லை, சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா இந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இதோட சிக்கன் சேர்த்துருவோம். இதில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால வதக்கிக்கோங்க. இப்போ இங்கே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் போடுறோம். ஏன்னா தேங்காயில் வந்து மிளகெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். இது நீங்கள் ரொம்ப செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். கிரேவி நிறைய வேணும் அப்படின்னாக்கா இதில் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி, அதான் கழனி தண்ணி, நான் இந்த அளவு தான் ஊற்ற போகிறேன். இதை நல்லா மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். என்னன்னா உப்பு போட்டுட்டு தேங்காய் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதில் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காயில் வந்து வறுத்து மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, இது பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சோடனே இன்னும் நமக்கு திக்காகும், அதனால வந்து இந்த அளவோட தண்ணி போதும். இப்போ இதை மூடி வைக்கிறேன். இது தேங்காய் ஊற்றிருக்கறனால நீங்கள் இடையில கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை இந்த அளவு போதும்னா நிறுத்திக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோசைக்கு கொடுக்க போகிறதுனால இந்த அளவு எடுத்துக்க போகிறேன் நான். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.